जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर. மங்களாரம்பம் தெய்வத்தின் குரல் 4ஆம் பாகம். கண்ணன் பூஜித்த கணநாதன். கண்ணனும் சந்திரனும். கோகுலாஷ்டமியில் கிருஷ்ண பரமாத்மாவை பூஜிக்கும் போதும் கடைசியில் சந்திரனுக்கு அர்க்கியம் கொடுக்க வேண்டும் என்று இருக்கிறது. பின்னாலே நம் கதையின் போக்கை பார்த்தால் விக்னேஸ்வரர் மனசை அனுசரித்தே கிருஷ்ணர் தம் பூஜையிலும் இப்படி சந்திரனை பகுமானிக்கும்படி ஆக்ஞை செய்திருப்பாரோ என்று தோன்றுகிறது. இன்னொரு கதை கூட சொல்வதுண்டு. ராமர் சூரிய வம்சத்தில் அவதாரம் பண்ணி ரவிகுல திலகன், இனகுல திலகன் என்றெல்லாம் பேர் வாங்கினதை பார்த்து சந்திரனுக்கு துக்கமாக வந்ததாம். அவர்கிட்டே போய் என்னை மட்டும் அலட்சியப்படுத்தி விட்டீர்களே என்று அழுதானாம். உடனே அவர், அழாதே, உன் பேரை என் பேரோடேயே சேர்த்து கொண்டு விடுகிறேன். இனிமேல் என் பேர் ராமச்சந்திரன் தான் என்று கெசட்டிலேயே போட்டு கொண்டு விடுகிறேன். இது மட்டும் போதாது என்றால் அடுத்த அவதாரம் உன் வம்சத்திலேயே பண்ணுகிறேன் என்று வாக்கு கொடுத்தாராம். அதனால்தான் கிருஷ்ணாவதாரம் சந்திர வம்சத்தில் பண்ணினாராம். அதோடு கூட தமக்கு ஜனனோத்சவ பூஜை பண்ணும் போதே சந்திரனை நினைத்து அர்க்கியம் தர வேண்டும் என்று ஆக்ஞையிட்டு விட்டாராம். அபவாதம் நீங்க வரம். தேய்பிறை சதுர்த்தியில் இப்படி சந்திரனுக்கு ஒரு கௌரவம் தேடி தந்ததோடு வளர்பிறையிலேயே அவனை பார்க்கப்படாது என்று மட்டம் தட்டி வைத்த சதுர்த்திக்கு முந்தி ஒரு தினத்தில் அவனை பார்த்தால் ரொம்ப புண்ணியம் ஏற்படும் என்ற உயர்வையும் பிள்ளையார் அனுகிரகித்தார். அமாவாசைக்கு அப்புறம் சந்திரன் நன்றாக தெரிய ஆரம்பிக்கிற முதல் திதியில் அவனை பார்த்தால் புண்ணியம் ஏற்படும். இதனால் சதுர்த்தியில் அவனை பார்க்கும் தோஷம் கூட நிவிருத்தி ஆகிவிடும் என்றார். அப்படி தெரிவதுதான் 3ஆம் பிறை என்பது. அதைத்தான் ஈஸ்வரன், பிள்ளையார், அம்பாள் முதலானவர்கள் சிரசில் தரித்திருக்கிறார்கள். பிரதமையில் சந்திரன் தெளிவாக அடையாளம் கண்டு கொள்ளும்படி தெரியாது, த்விதியையில் தான் தெரியும். அதைத்தான் பிறை பார்க்கிறது என்று சொல்லி பார்ப்பது. அந்த நாளை சந்திர தர்சனம் என்றே பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கும். சதுர்த்தி சந்திரனை பார்க்கப்படாது என்பதை சதுர்த்தி திதிக்கு அநேகமாக ஒரு நாள் முந்தி வருகிற 4ஆம் பிறையாகவே அனுஷ்டானத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறோம். 4ஆம் பிறை பார்த்தால் நாய்ப்பட்ட பாடு என்று வச்சனமே இருக்கிறது. இப்படி பிள்ளையார் சாப விமோச்சனம் தந்த பின் சந்திரன் மறுபடி ஆகாசத்தில் சஞ்சாரம் செய்ய ஆரம்பித்தான். அவனுக்கும் சகலருக்குமே சந்தோஷமாயிற்று. சந்திரன் விக்னேஸ்வரரிடம் பரிபவப்பட்ட கதையை நாரதர் கிருஷ்ணருக்கு சொல்லிவிட்டு, நீங்கள் சதுர்த்திகளிலேயும் ரொம்ப விசேஷம் உள்ளதான பாத்ரபத சுக்ல சதுர்த்தியிலேயே ஒரு தரம் சந்திரனை பார்த்து விட்டீர்கள். லோகத்தில் மனுஷாளுக்கு ஏற்படுவதெல்லாம் நமக்கும் ஏற்படட்டும் என்று நீங்களே சங்கல்பித்துக் கொண்டு இப்போது நரலீலை செய்து கொண்டிருப்பதால் விக்னேஸ்வர சாபம் உங்களை பாதித்து விட்டது. அதுதான் இப்படி ஊர்வாயிலெல்லாம் விழுந்து புறப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். பரிகாரமாக சதுர்த்தி விரதம் இருந்து மகா கணபதியை பூஜை பண்ணுங்கள் என்று சொன்னார். கிருஷ்ணரும் பிள்ளையார் தன்னுடைய மருமான் தானே என்று நினைக்காமல் அப்படியே விதிவத்தாக பூஜை பண்ணினார். குறிப்பு: இசைக்கலைஞர் ஒருவர் ஸ்ரீ பெரியவாளின் திருமுன் சித்தி விநாயகம் என்ற தீட்சிதர் கிருதியை பாடிய பின் அவர்கள் அவரிடம் சாகித்யத்தை பதம் பதமாக கேட்டு நடுநடுவே அர்த்தமும் கூறினார்கள். சரணத்தில் வரும் ரௌஹிணேய அனுஜார்ச்சிதம் என்பதற்கு ரோஹிணியின் புத்திரன் ரௌஹிணேயன். இங்கே ரோஹிணி என்பது சந்திரபத்னி இல்லை, வசுதேவ பத்னி. அவளுடைய பிள்ளையான பலராமரே ரௌஹிணேயன். அவருக்கு தம்பி, அதாவது கிருஷ்ணர் தான் ரௌஹிணேய அனுஜன். அனுஜன் என்றால் தம்பி. பலராமரின் தம்பியான கிருஷ்ணனால் அர்ச்சிக்கப்பட்டவர் பிள்ளையார் என்பதால் ரௌஹிணேயானுஜார்ச்சிதம் என்று சொல்லி இருக்கிறது. கிருஷ்ணருக்கு எத்தனையோ பெயர் இருக்க சுற்றி வளைத்து இப்படி ரோஹிணியின் பிள்ளைக்கு தம்பி என்பானேன் என்றால், இந்த ரோஹிணி சப்தத்தை கேட்டால் உடனே சந்திரன் நினைவு வரும். அதனால் சந்திரனை பார்த்த தோஷத்துக்காகத்தான் கிருஷ்ணர் பிள்ளையாரை அர்ச்சனை பண்ணினார் என்பதும் நினைவுக்கு வரட்டும் என்றே இப்படி பாடியிருக்கிறார் போல் இருக்கிறது என்று விளக்கமருளினார்.
கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி சுக்லபக்ஷ சதுர்த்தி இரண்டிலுமே பண்ணினார் என்று வைத்துக் கொள்ளலாம். இல்லாவிட்டால் இதில் எது உசத்தி எது தாழ்த்தி ஒன்றை மட்டும் வைத்துக்கொண்டு இன்னொன்றை விட்டுவிடலாமா என்றெல்லாம் தோன்றும். கிருஷ்ண சுக்லபக்ஷ சதுர்த்திகளில் பூஜித்த கிருஷ்ணருக்கு சுக்லாம்பரதரான விக்னேஸ்வரர் தரிசனம் கொடுத்தார். நீங்கள் மனுஷ்ய ரூபத்தில் வந்து மனுஷ்யர்களைப் போலவே நடந்து கொண்டு அவர்களுக்கு வழிகாட்டுகிறீர்கள் என்பதால் தான் என்னுடைய சாபம் உங்களையும் பாதிக்கும்படியாக ஏற்பட்டது. சீக்கிரத்திலேயே உங்களுக்கு மித்யாபவாதம் நீங்கி மேகத்தில் இருந்து வெளிப்பட்ட சந்திரனைப் போல பிரகாசமாக விளங்குவீர்கள் என்று மருமான் மாமாவுக்கு வரம் கொடுத்தார். லீலையின் பயன் லோகக்ஷேமம். உடனே கிருஷ்ணர் பிள்ளையாரை இன்னொன்று கேட்டுக்கொண்டார். லோகக்ஷேமம்தான் கிருஷ்ணருக்கு எப்போதும் மனசில் இருப்பது. நடுவாந்தரத்தில் ஏதோ கொஞ்சம் ஒரு திவ்ய தீர்த்தத்தை பாசி மூடுவது போல் அபவாதத்தால் வந்த சொந்த கஷ்டம் அவருடைய உயர்ந்த மனசை மூடுவதற்கு அவர் அனுமதித்தாலும் இப்போது அது தீர்ந்த உடனேயே அவருக்கு லோகத்தின் நினைப்புதான் வந்தது. அதனால் விக்னேஸ்வரரிடம், நீங்கள் நேரே வந்து என் கிளேஷம் தீர்த்தது உங்களுடைய உதார மனசை காட்டுகிறது. ஆனாலும் நீங்கள் வந்திருப்பது என் ஒரே ஒருத்தனுக்கு க்ஷேமம் கொடுப்பதோடு முடிந்தால் போதாது. உங்கள் விஜயத்தில் ஜனங்களுக்கெல்லாம் நல்லது உண்டாவதாக ஏதாவது மங்களமாக சொல்லிவிட்டு போக வேண்டும் என்றார். பிள்ளையாருக்கும் அதுதான் பிடித்தது. முன்னே சந்திரனை முன்னிட்டு லோகத்தில் உள்ளவர்களை எல்லாம் சபித்தோமே, அதற்கு எதிர்வெட்டாக இப்போது கிருஷ்ணரை முன்னிட்டு லோக ஜனங்களுக்கெல்லாம் ஒரு வரம் கொடுக்க வேண்டும் என்றுதான் அவரும் நினைத்து கொண்டிருந்தார். அதனால் சுக்ல சதுர்த்தி அன்று சந்திரனை பார்த்தால் மட்டும் அபவாதம் வரத்தான் செய்யும் என்றும் ஏறக்குறைய 1 மாசத்துக்கு அப்புறம் வரும் பிறை தரிசனத்தால் தான் அது நீங்கும் என்றும் முன்னே சொல்லியிருந்தேன் அல்லவா? இப்போது அவ்வளவு இடைவெளி இல்லாமல் அபவாதம் உடனே நீங்க இன்னொரு உபாயம் சொல்கிறேன். உங்களை, அதாவது கிருஷ்ணரை ஞாபகப்படுத்திக் கொள்கிறதாகவும் இருக்கும் உபாயம் சொல்கிறேன். அதாவது என்னை நீங்கள் பெருமைப்படுத்தி இருக்கிற இந்த ஸ்யமந்தக மணி விருத்தாந்தத்தை படித்தாலோ கேட்டாலோ போதும், உடனேயே மித்யாபவாதம் போய்விடும். சதுர்த்தி சந்திரனை பார்த்து விட்டு அப்போதே இப்படி பாராயணமோ ஸ்ரவணமோ பண்ணினால் கூட அந்த க்ஷணமே தோஷம் நிவிருத்தியாகிவிடும், அபவாதம் உண்டாகாது. சாக்ஷாத் என்னுடைய ஆவிர்பாவ தினமான பிள்ளையார் சதுர்த்தியான பாத்ரபதத்தில் வரும் மகா சதுர்த்தியில் சந்திரனை பார்த்திருந்தால் கூட சரி, அந்த தோஷத்தையும் இந்த உபாக்கியானம் போக்கிவிடும். இது மட்டும் இல்லை, பொதுவாகவே என்ன மனோசஞ்சலம் ஏற்பட்டாலும் இந்த கதையின் படனம் அல்லது ஸ்ரவணம், அதாவது இதை படிப்பது அல்லது கேட்பது, அதை போக்கி நல்ல சாந்தியையும் தெளிவையும் கொடுத்துவிடும் என்று அனுகிரகித்தார். அவதார புருஷர்களுக்கு உண்டாகும் கஷ்டங்கள் கூட முடிவில் லோகோபகாரமாகவே ஆகும். அவதார லீலை எதுவானாலும் முடிவிலே லோகக்ஷேமத்துக்கே காரணமாகும். ஒரு ஸ்லோகம் போதும். மித்யாபவாதம் போகவும் 4ஆம் பிறை பார்த்த தோஷம் போகவும் ஸ்யமந்தகமணி சரித்திரத்தை முழுக்க பாராயணம் பண்ண முடியாவிட்டாலும் அந்த கதையை மனசிலாவது நினைத்து பார்க்க வேண்டும். அதோடு இதிலே ஒரு ஸ்லோகத்தை மட்டும் சொல்லிவிட வேண்டும். ஸ்யமந்தகம் என்ன ஆச்சு என்று தெரியாத மாதிரி நர லீலையில் பகவான் துப்பு துலக்கி கொண்டிருந்த போது நடந்ததையெல்லாம் அவருக்கு வெட்ட வெளிச்சமாக்குவதாக ஜாம்பவதி ஒரு ஸ்லோகம் பாடினாளே, அந்த கீ ஸ்லோகத்தை தான் சொல்ல வேண்டும். சிம்ஹ பிரசேனம் அவதீத் சிம்ஹோ ஜாம்பவதா ஹதஹ சுகுமாரக மாரோதிஹ்தவ ஹ்யேஷ ஸ்யமந்தகஹ. இந்த ஒரு ஸ்லோகத்தை சொல்லும் போதே தன்னால் முன்னும் பின்னுமாக இந்த உபாக்கியானம் முழுக்க நினைவு வந்துவிடும். 2ஆம் வரி நமக்கே சொல்கிற மாதிரி ஆறுதலாக இருக்கிறது. சுகுமாரக மா ரோதீஹி, அழாதேடா குழந்தே சுகுமார என்று ஜாம்பவானின் பிள்ளையுடைய பேரை சொல்லி கூப்பிட்டாலும் சுகுமாரன் என்றால் நல்ல பிள்ளை என்ற அர்த்தமானதால் அது நமக்கும் பொருந்தும். தவ ஹ்யேஷ ஸ்யமந்தகஹ, மணி உனக்கேதான். பிள்ளையார் என்கிற மணி, கண்ணன் என்கிற மணி, 2 மணியும் நமக்குத்தான். அவர்களுடைய அருள் இருக்கும்போது நாம் எதற்கும் அழ வேண்டாம். பூஜையிலேயே இந்த ஸ்லோகத்தை சொல்ல வேண்டும் என்று விரத முறைகளை விவரிக்கும் விரத சூடாமணி கல்பத்தில் சொல்லி இருக்கிறது. ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, மகா பெரியவா சரணம். जय जय शङ्कर
हर हर शङ्करा जय जय शङ्कर हर हर शङ्करा जय जय शङ्कर हर